சாய்ராம். என்னோட பகவானோட சரண கமலத்தில் என்னோட கோடி கோடி நமஸ்காரம். பக்தர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட சாய்ராம். என் பேர் விஜயா. நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் சித்தூரில். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக மியூசிக் ஃபேமிலி. எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயம்புத்தூர்லேருந்து என்எஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவள் சுவாமி டிவோட்டீஸ். அவள் ஃபேமிலி, அவள் அம்மா எல்லாருமே சுவாமிகிட்ட ரொம்ப க்ளோஸ். அவள் எல்லோரும். ஸோ அவள் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவள் வீட்டில் எவ்வரி இயரும் வரலட்சுமி விரதம், ஜன்மாஷ்டமி, அப்புறம் நவராத்திரி, அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துவாள். அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்கு எங்கள் அம்மாவை எல்லாரையும் கூப்பிடுவோம். நாங்கள் போவோம், வெத்தலை பாக்கு வாங்கிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் வந்துடுவோம். மாமி சொல்லுவாள் எப்போ, நீ ரொம்ப நன்னா பாடுற, நீ ஏன் சுவாமி பஜனைக்கெல்லாம் வரமாட்டேன்? எங்கள் வீட்டில் எவ்வரி தரிசனே சுவாமி பஜனை நடக்கும், நீ வா 4 பாட்டு கற்றுண்டு சுவாமி பஜனை பாடு அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன் என்கிட்ட. நான் சொன்னேன், 4 லைன் பாட்டெல்லாம் நான் பாட மாட்டேன். நான் பல்லவி அனுப்பல்லவி சரணம்லாம் அந்த மாதிரி பாடி பழக்கம்னால நான் 4 லைன்லாம் பாட மாட்டேன், எனக்கு ஞாபகத்துக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் பஜனைக்கு போக மாட்டேன். அவள் வீட்டுக்கு எப்போயாவது பை சான்ஸ் கிடச்சா போவேன், இல்லாட்டா கிடையாது. அப்புறம் எனக்கு இந்த சன்னியாசி அவள் கூட இதுக்கு இவ்வளோலாம் போக அந்த இதிலெல்லாம் எனக்கு அவ்வளோ தூரம் அப்போ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மாமி சுவாமி தர்ஸ்டே பஜனைக்கு சுவாமி சொல்ல, சுவாமிக்கு பசும்பால் வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பசும்பால் வாங்கி சுவாமி நைவேத்தியத்துக்கு எவ்வரி தர்ஸ்டே கொடுத்துருவேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ நிறைய பூக்கும். அதை மாலை கட்டி சுவாமிக்கு சேருக்கு நான் வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூ கட்டி கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஆனால் அவள் வீட்டுக்கு பஜனைக்கெல்லாம் போனது கிடையாது. 1974 அவள் சுவாமியோட ஃபங்க்ஷன் எவ்வரி இயர் ஒன்ஸ் அவள் நடத்துவாள். அதில் மாமி சொன்னால், விஜயா இந்த வருஷம் இதில் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ சுவாமியோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை புர்ரக்கதா மாதிரி நீ சொல்ல முடியுமா? அப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீ சொல்லு. ஏன்னா உனக்கு ராகம், இந்த தாளம், அந்த நாலெட்ஜெல்லாம் இருக்கிறதுனால நீ சொன்னேன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாள். நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி, அப்போ நாங்கள் சனாதன சாரதியில் இது 2 பார்ட்டாக வந்தது. அவள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 2 பார்ட்டாக தெலுங்கில் இது பண்ணிட்டாள். பண்ணினதுக்கப்புறம் அவள் என்கிட்ட சொன்னால், இந்த பார்ட் இது நாங்கள் உனக்கு எல்லாம் சொல்லித்தரோம், டெய்லி எப்படி எப்படி டைம் இருக்கோ அது மாதிரி நீ கற்றுக்கோன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போய் அவகிட்ட இதெல்லாம் கற்றுண்டு சனாதன சாரதிலேருந்து எழுதிண்டு கற்றுண்டு ப்ராக்டிஸ் ஆகி அங்கே ஆக்சுவலாக எங்கள் சித்தூர் டிஸ்ட்ரிக்கு அக்கம் பக்கத்தில் 380 கிராமங்கள் இருக்குது. 380 கிராமத்தில் சின்ன 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 சமிதி. ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா எல்லாருமே சேர்ந்து சித்தூரில் தான், டிஸ்ட்ரிக்டில் இங்கே தான் மெயினாக ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இங்கே தான் பஜனை இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துவாள். அப்போ தான் சுவாமியோட குழந்தைகள் பால விகாஸ் குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, இந்த இதிலெல்லாம் ஜெயிச்சாக்க காம்படிஷனில் ஜெயிச்சா அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அந்த நேரத்தில் தான் வச்சுப்பேன். ஸோ நாங்கள் நானும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக என்றைக்கு ஃபங்க்ஷனோ அன்றைக்கி நாள் ஸ்டேஜ் ரிஹார்சல்ஸ் பண்ணணும். ஒரு தடவை எவ்வளோ தூரத்துக்கு முன்னால் போனோம், எவ்வளோ சைடில் போனோம், அதெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு என்ன ப்ராக்டிஸ்க்காக வேண்டி நாள் நாங்கள் ஸ்டேஜ் ரிஹார்சல்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். புர்ரக்கதா ப்ராக்டிஸ்க்காக வேண்டி ஃபஸ்ட்டு பார்ட்டெல்லாம் நல்லா ஜம்முன்னு சொல்லிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிட்டேன். அவள் சரி 5 நிமிஷம் நீ உட்காந்துட்டு செகண்ட் பார்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி கிண்ணு குடிச்சிட்டு செகண்ட் பார்ட்டு சுவாமியோடது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணினா மண்டேலேருந்து டோட்டலி எல்லாம் பிளாங்க், ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல. செகண்ட் பார்ட்டு பக்கத்தில் இருந்து எதை நம்ம மறந்து போனால் எடுத்து கொடுக்கறதுக்கு 2 பேர் நினைப்பாங்க. அதில் அந்த கிருஷ்ணமூர்த்தி சாந்தா மாமியை எல்லோரும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்பாவும் அம்மாவும் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு நடுவில் மறந்து போயிட்டா எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அதே நடாத்துன்னு ஈச் அண்ட் எவ்வரி லைனும் மறக்கிற மாதிரி ஆகிடுது. அவளுக்கு கோவம், இது என்னடா இது, இந்த பொண்ணு முந்தானத்து வரைக்கும் நல்லா சொல்லிட்டு இந்த ஸ்டேஜுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு கோவத்தில் என்ன பண்ணால் அவள் நடுவில் நிறுத்திட்டு என்னை எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு பொறுப்பு கிடையாது, சுவாமி மேலே பயமே கிடையாது, நீ என்னமோ விளையாட்டாக நினச்சின்னு இருக்க சுவாமியை, சுவாமி என்ன நினச்சின்னு இருக்க நீ மனசில், நீ இப்படிலாம் சீரியஸாக இருக்கணும், நீ கரெக்டாக சொல்லணும், அப்படி இப்படிலாம் 2-3 பேரை சேர்ந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டா. திட்டினோடனே நானும் எங்கள் வீட்டில் 3ஆவது பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன். அதனால் அவள் என்னை திட்டினான்னு எனக்கு கோவம் பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுதுட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன்,
நான் அப்படி மறந்து போயிட்டேன். நான் என்ன செய்யட்டும், ஏன்னா அந்த சன்னியாசி என்ன ஊமையாக்கிறவரா? நானும் ஞாபகம் இருந்தால் சொல்லுவேன், இல்லட்டா இல்லை தான், சும்மா எல்லோரும் என்னை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அழுதுன்றேன். அப்போ அந்த அம்மா அவரெல்லாம் கண்டு, சரி சரி இப்போ அவளை ஒன்றும் திட்ட வேண்டாம், அவள் கொஞ்சம் மூடு சரியில்லை, அவள் சரியானதுக்கப்புறம் அப்புறமா நம்ம திருப்பி அவள்கிட்ட செஞ்சுப்போம், இப்போ விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னை உட்கார வச்சுட்டான். சரி இன்னொரு தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் சரி பண்ணலாம் அப்படின்னு. சேம் அகைன் ஸ்டேஜ் ஏறினேன், சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி சேம் ஒன்றும் ஞாபகத்துக்கு இல்லை. ஒரு லைன் 4 லைன் சொல்கிறேன், திருப்பி மறந்து போகிறேன், 4 லைன் சொல்கிறேன், மறந்து போகிறேன். எனக்கே ஆச்சரியமாது, என்னடா இது முந்தா நேற்று வரைக்கும் நான் நன்னா சொல்லவும் இன்றைக்கி ஏன் எனக்கு சரியாக வரல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, சரி நாளைக்கு நான் வந்து எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் அப்படி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் அதான் கிருஷ்ணமூர்த்தி, அந்த அம்மா சாந்தா அம்மா, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் நடந்துகிட்டே வந்தோம். நடந்துட்டு வர 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 வழியிலெல்லாம் அந்த மாமி எனக்கு சுவாமி பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே வந்தா. சுவாமி பகவானாக்கும், நீ வந்து பாரு, நீ ஒரு அடி முன்ன வச்சு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அவர் யாருங்கிறது அப்படி இப்படின்னோடனே சரி 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 சரின்னு எல்லாம் கேட்டுன்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு ஃபைனல் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட சுவாமியோட புர்ரகதா ஸ்டார்ட் ஆனோடனே கிருஷ்ணமூர்த்தி சாந்தா அந்த அம்மாவுக்கு ஒரே மனசில் கவலை, ஐயோ நம்ம ஸ்டேஜில் ஃபைனலில் வந்துட்டோமே, சுவாமிக்கு கார்டெல்லாம் கொடுத்துட்டோமே, இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுத்துனாக்கா நாளைக்கு அத்தனை பேர் முன்னால் நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு, சுவாமி இந்த குழந்தைக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடத்தி வைங்க சுவாமின்னு அவளும் எல்லாம் வேண்டிண்டா. பட் நான் நமஸ்காரம் பண்ண ஒரு விபூதி இட்டுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு சூப்பர் டூப்பராக சொல்லிட்டேன். செகண்ட் பார்ட்டுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு நடுவில் அவள் ஜஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸு இன்டர்வல் கொடுத்தா. செகண்ட் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அம்மா சொன்னால் போய் முதல்ல சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி முதல் தான் பண்ணியாச்சே அப்படின்னு நான், இல்லை இது செகண்ட் பார்ட் பண்ணும்போது போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணணும். திருப்பி நான் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கும் போது என்னோடய முகத்தில் வந்து ஒரு இந்த ஃப்ளாஷ் லைட்டு மாதிரி ஒரு லைட் வந்து அடிச்சது. நான் நினச்சேன் சரி யாரோ ஃபோட்டோ எடுக்கிறா போல இருக்கேன்னு அப்படின்னு நினச்சிட்டு சும்மா இருந்துட்டு சரி எழுந்துட்டு கர்டன் ஓப்பன் ஆச்சு. செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் எப்படி சொன்னேன் ஃபுல் பார்ட்டு எனக்கே அது தெரியாது. ரொம்ப நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரே முடித்து கர்டன் போட்டுட்டு எல்லோரும் அங்கே வெளியில் கிளாப்ஸ் அடிச்சுட்டு கண்டினியூவாக விடாதுக்கு அடித்தோடனே நான் அந்த இது கர்டன் விழுந்தோடனே அப்பா அப்படின்னு கத்தினேன். ஆனால் என்னோடய தொண்டையிலேருந்து சத்தமே இல்லை, சவுண்டே கிடையாது. என்னடா இது சவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்கிட்ட ஓடி வந்து என்னை கட்டிண்டு, கண்ணா நீ ரொம்ப நானா சொன்னடா, எப்படிடா நீ சொன்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதுங்கிறதுக்கு, ஆனால் என்னோடய தொண்டையிலேருந்து சவுண்டே கிடையாது. நான் சொன்னேன் அம்மா அப்படிங்கிறேன். அப்படின்னாக்கா அவள் சும்மா வந்து எனக்கு தனியாக அவள் என்னை கூட்டின்னு போயிட்டு மேக்கப் ரூமில் வச்சு என்னாச்சு உனக்குன்னு பேச, எனக்கு வாயிலும் சத்தமே வரல. அப்போ அம்மா உடனே சொன்னான், எத்தனை தடவை சொன்னேன் உன்னை வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசாதன்னு, நீ நேற்று சொன்னல அந்த சன்னியாசி என்ன ஊமையாக்கிறவரான்ட்டு, இது சுவாமி ஏதோ மெருக்கல் பண்ணியிருக்காரு உனக்கு, அதனால் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கட்டாயம் பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு மாமி விபூதிட்டு சுவாமியோடைய ஜெபிச்சு தண்ணெல்லாம் கொடுத்தா எல்லாம் குடித்தேன். ஆனால் என்னோடய தொண்டையிலேருந்து சத்தமே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் எங்கள் அப்பா குழந்த பேச முடியாமல் ஆகிடுது, அந்த சன்னியாசி ஏதோ பண்ணிட்டான், நான் சொன்னேன் இல்லையா சன்னியாசி பின்னால் போகாதேன்னு, நீங்கள் யாராவது என்னை கேட்டேல, இப்போ இந்த பேசாத இந்த ஊமையை எவன் கல்யாணம் பண்ணிப்பான் நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டார். உடனே அவர் கிருஷ்ணமூர்த்தியும் சாந்தா மாமியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சுவாமி ஏதோ மிரக்கல் பண்ணியிருக்கார், சுவாமி வந்து இவளை தன்னோட ஃபீல்டில் வந்து இழுத்துக்கிறதுக்காண்டி ஏதோ மிரக்கல் பண்ணியிருக்கார், அதெல்லாம் கட்டாயம் பேசுவா, அது எங்களுக்கு நான் 100% நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அவள் ஃபங்க்ஷனில் ஆனதுக்கப்புறம் எப்போவும் காரில் சில பேர் அங்கே செட்டியாரெலாம் இருக்காங்க. அவள் உடனே மறுநாள் பண்ணாக்க, அம்மா இந்த கிளம்புங்கம்மா போகலாமா, சுவாமிகிட்ட போகலாமா, சுவாமிகிட்ட போயிட்டு நம்ம கேட்டுட்டு வரலாமா அப்படின்ட்டு எல்லாருமா கார்த்தில், ஏன்னா பக்கம் தான், ரொம்ப தள்ளி ஒன்றும் இல்லை, சித்தூர் டு புட்டபர்த்தி. அவள் காரில் கிளம்பி சுவாமிகிட்ட போயிட்டா. சுவாமிகிட்ட அங்கே உட்காந்துருக்க, சுவாமி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தரிசனத்துக்கு வரும்போது அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கூட்டம் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் அந்த பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியம் மட்டும்தான் இருந்தது.
கீழெல்லாம் ஃபுல்லாக அந்த ஓப்பன் மண் தான் எல்லாம். அப்புறம் அங்கே போனதுக்கார சுவாமி உக்காண்டப்போ சுவாமி வந்தாராம். வந்துட்டேன், மூகி பிள்ளை எல்லாம் உந்தி அப்படின்னு கேட்டாராம். சுவாமி அப்படின்னாக்கா, சுவாமி அவள் அப்பாலாம் ரொம்பனாக்கா உண்டனி உண்டனி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மாமிக்கு சாந்தம்மாவுக்கு விபூதி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. இதை சாப்பிட சொல்ல 5-6 நாள் அப்படி தான் இருப்பாள் அப்படின்ட்டாராம். சரி, அந்த மாமி நெக்ஸ்ட் அவள் சுவாமி பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்தோடனே, மாமி இந்தாங்க சுவாமி விபூதி கொடுத்துருக்காரு, விஜயாவை தினமும் இதை வாயில் சாப்பிட சொல்லுங்க, தண்ணில் கரைச்சி குடிச்சிட்டு சொல்லுங்க, 4-5 நாளில் பேசிடுவான்னு சொல்லி சுவாமி இவளை தன்னோட லைனில் இழுக்கிறதுக்காக வேண்டி ஏதோ மிரக்கல் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி டெய்லி ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் கொடுக்கல, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டா, நீ டெய்லி விபூதியாக சாப்பிட்ணும், தண்ணில் கரைச்சி குடிச்சிக்கோ, இல்லாட்ட வெறுமனை சாப்பிட்டுக்கோ, நீ 4-5 நாளில் நீ பேசிடுவேன், நீ பாரு சுவாமியோட மிரக்கலை பாரு அப்படின்னு மாமி சொன்னதுக்கப்புறம் நானும் கண்டினியூவாக சேம் சுவாமி சொன்ன மாதிரியே 1 வீக்குக்கு அப்புறம் நான் திருப்பியும் பேச ஆரம்பிச்சிட்டேன், நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு மனசில் கொஞ்சம் ஏதோ இத்தினோடு ஏதோ இருக்கும் இந்த சன்னியாசிகிட்ட, அது நம்ம இப்போ இந்த சன்னியாசி பார்க்கணும் ஒரு தடவை அப்படின்னு எனக்கு மனசில் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ 75ல் இந்த சாந்த கிருஷ்ணமூர்த்தின்னு அவங்க சொன்னாலே, அவங்க தான் எங்கள் சித்தூரில் பஜனை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணி அவள் பெரிய சமிதியே அங்கே இதாக்கிட்டாள் அவள். ஸோ 1975ல் என்னாச்சுனாக்கா, சிவராத்திரிக்கு சித்தூர்லேருந்து ஒரு பஸ்ஸு போச்சு. ஒன்லி சிவராத்திரிக்கு முதல் நாள் கிளம்பும், சிவராத்திரி அன்றைக்கும் மறுநாள் திரும்பி வந்துடும். அதில் பஸ்ஸில் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி கிளம்பி போகிறதுக்கு தயாரானான். ஆனால் எனக்கு மனசு இந்த சன்னியாசியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். ஸோ அவள் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னான், ஏய் சிவராத்திரிக்கு பஸ்ஸு போகிறது, நீ வேணா அப்பாட்ட கேள்வி வரையா பார்க்குறதுக்கு, சன்னியாசினியே சுவாமி பார்க்க வரையா அப்படின்னு கேட்டான். ஸோ நானும் போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா பஸ்ஸு போகிறதா இங்கேருந்து, ப்ளீஸ்ப்பா நான் போய் அந்த சன்னியாசி ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு. அதுக்கு எங்கள் அப்பா, அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், ஒரு சன்னியாசியும் பார்க்குறதுக்கு அதுக்கு பஸ்ஸுக்கு 35 ரூபா சார்ஜு, அந்த 35 ரூபா இருந்தால் ஒரு மாதம் பால் வரும் வீட்டுக்கு, அதனால் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டார். ப்ளீஸ்ப்பா. அப்போல்லாம் இந்த மாதிரி பிடிவாதெல்லாம் கிடையாது, இல்லை சொன்ன பேச்சு கேட்குற குழந்தை நாங்கள்லாம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். சிவராத்திரி அன்றைக்கி நாள் பஸ்ஸு கிளம்ப போகிறது. அன்றைக்கி லாஸ்ட் மூமெண்ட்டில் 2 டிக்கெட் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகினோடனே கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன பண்ணார்னா, எங்கள் வீட்டுக்கு பாகவதரே குழந்தைய அனுப்பு, அம்மா எங்கள் பாட்டி இருந்தாங்க, அம்மாவையும் அனுப்புங்க ஒரு அவளும் சுவாமியை தரிசனம் பண்ணட்டும், நாங்கள் பொறுப்பு, அவளோட பொறுப்பு, நாங்கள் கூட்டின்னு போய் நாங்கள் ஜாகிரதையாக கொண்டு விடுறோம் அப்படின்னு சொல்லணுன்னே. சரி, எங்கள் பாட்டி சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா, சரி போயிட்டு வாங்க, விஜயா பாட்டி ஜாகிரதையாக கூட்டின்னு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டையும் ஓகே சொல்லிவிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் புட்டப்பறத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒரு தடவை சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமா கிளம்பி போனோம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து அங்கே போகிறதுக்குள்ளே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார், பார்க்க முடியல. சரி, மறுநாள் ராத்திரி தூங்கிட்டு 2:30 மணிக்கு இருக்கும். எங்கள் பாலவிகாஸ் குரு பத்மினி பாயின்னு ஒரு அம்மா இருந்தாள். அந்த மாதிரியே எல்லோரும் எழுந்துருங்க போய் குளிச்சுட்டு நகர சங்கீர்த்தனத்துக்கு போனோம். ஓங்காரத்துக்கும் நகர சங்கீர்த்தத்துக்கு போனோம். கிளம்பணுன்னே நான் சொன்னேன்ல, 2:30 மணிக்கு போய் என்ன கிளம்புங்கிற, 2:30 மணிக்கு யார் அங்கே வந்திருக்கு பாரு உங்கள் சன்னியாசி அங்கே அப்படின்னு. ஏய் நீ எழுந்து கிளம்பு, போய் சித்ராவதியில் போய் குளிக்கணும். ஐயோ, இந்த குளிரில் போய் சித்ராவதியில் போய் ஜில்லுன்னு குளிக்கணுமான்னு. ஆமாம், இங்கே உனக்கு பாத்ரூம்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் பாட்டி அக்கா போய் சித்ராவதியில் சில்லுன்னு அந்த தண்ணில் குளிச்சுட்டு அங்கேயே துணி எல்லாத்தையும் அலசி மூட்டை மாதிரி கட்டின்ட்டு எடுத்துன்னு வந்துட்டு அங்கே நாங்கள் எங்கே இந்த பெட்ஷீட் பிடிச்சோமோ சைடில் வச்சுட்டு சுவாமி தரிசனத்துக்கு அப்புறம் உணர்த்திடலாம். ஏன்னா அப்போல்லாம் வெயில் நிமிஷமாக உணர்ந்து போய்டும் துணியெல்லாம். அங்கே பக்கத்தில் நாங்கள் வச்சுட்டு, சரி கிளம்புங்கனாக்கா, அக்கா எனக்கு கொஞ்சம் காப்பி குடிக்கணும் போல இருக்குக்கா அப்படின்னு. ஏய் நீ என்ன ஹோட்டலில் வந்து உட்காரல, சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வெளியிலேருந்து உனக்கு காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்புன்னு சொல்லி நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த நகர சங்கீர்த்தனம் ஓங்காரம் இதுக்கு சொல்கிறதுக்கு போகும்போது அந்த அக்காவோட ஃப்ரெண்டு ஒரு அம்மா ஏய் பத்மினி எப்போ வந்த அப்படின்னு பண்ண, மாமி நான் நேற்று தான் வந்தேன்னு. ஏய் காப்பி இருக்குடி, கொஞ்சம் குடிச்சிட்டு போடி அப்படின்னா. உடனே அக்கா சொன்னால், மாமி எனக்கு வேண்டாம், இவளுக்கு கொடுங்க, இவளுக்கு தான் காப்பி வேணும் அப்படின்னு சொன்னேன். சரி, காப்பியை நானும் எங்கள் பாட்டியுமா கொஞ்சம் ஆஃப் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பி போட்டோம். போகும்போது அக்கா சொன்னா, பத்தியா சுவாமி நீ காப்பி கேட்டதில் பாரு, உனக்கு காப்பி கூட கொடுத்துட்டாரு
அப்படின்னு சொன்னான். அப்போ நான் மனசில் கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூடிட்டு சாமிக்கு மேலே கேட்டது கிடச்சிடுது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு ஓங்காரம் ஆச்சு. ஓங்காரமெல்லாம் ஆனதுக்கப்புறம் நகர சங்கீதத்துக்கு அப்போல்லாம் பாய் ஜென்ட்ஸு லேடிஸ் வந்து சைடில் தான் போவாள், நடுவில் இடம் விட்டுருவாள். அப்படி தான் பஜனை பாடிண்டே போவாள். ஸோ பஜனை ஸ்டார்ட் ஆச்சு. கணேஷ் இதுக்கிட்டேருந்து கணேஷ் பஜனை ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டே போனோம். போனதுக்கு சாமியோட ரெசிடென்ஸ் வந்தோடனே எல்லோரும் அங்கே நின்றுட்டு பஜனை பாடினான். நான் சொன்னேன், இங்கே எங்கே நிற்கிறாங்கன்னு கேட்டேன். இது சாமியோட வீடு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோனேன். அந்த சன்னியாசி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எல்லாம் பைத்தியங்க 2:30 மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு இந்த குளிரில் பாட்டு பாடின்னு சுற்றுதுங்க எல்லாம். அவர் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு அந்த சன்னியாசி. அவர் 8 மணிக்கு தான் எழுந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ அப்படியே மனசில் நினச்சிட்டு நாங்கள் ஃபர்தராக சுவாமி அந்த இடத்துல பஜனை முடிச்சுட்டு ஃபர்தராக கிளம்பி போனோம். போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதில் அந்த நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் ஜென்ஸு இந்த பக்கம் லேடிஸ் நடுவில் பாதம். அந்த பாதத்தில் சிலுன்னு யாரோ வர மாதிரி இருக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா சுவாமி சொல்கிறாரு, சன்னியாசி நிద్రపోடம்மா அப்படின்னாரு. ஐயோ, இந்த ஆளுக்கு எப்படிரா கேட்டுது? நான் எங்கேயோ சொன்னேன், அவர் எங்கேயோ தூங்கிட்டு இருக்கிறவர் பக்கத்தில் வந்துட்டாரே அப்படின்னு நினச்சின்னு மாத்திரம் ஒரு திடுக்குனாச்சு. இப்போ இது வந்து திருப்பி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ப்ளஸ் சுவாமியோட இதுக்கு வரத்துக்கு. ஐயோ, இனிமேல் நம்ம சத்தமாக எல்லாத்துக்கும் பேசினா கூட இவருக்கு தெரிஞ்சுட்டு போயிடும் போல இருக்கு அப்படின்னுட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கண்ணுலேயும் கொஞ்சம் தண்ணு. ஏன்னா எதிர்பார்க்காது நடந்தது இல்லையா, அது ஒரு சந்தோஷமாக என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நேரம் தட்டும்போது அந்த அவர் இருக்காரா இல்லையான்னு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அவர் எங்கே போனாருன்னே தெரியல. இது என்னோடய செகண்டு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் 1976 நாங்கள் திருப்பியும் சிவராத்திரிக்கு எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லி நான் வந்துட்டேன். சரி இதே தான் 3 நாளைக்கு வேண்டி வந்தோம். வந்துட்டு சரி ராத்திரி உட்காந்துட்டு பாடின்னு இருக்கும்போது சுவாமி பாதி ராத்திரியில் நடுவில் வந்து அங்கே பர்த்தி சிங்கர்ஸ் கிட்ட வந்து நின்றுட்டு, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பின்னால் இருக்கிறவா முன்னால் வந்து பாடுவா, நீங்கள் போங்க அப்படின்னு சுவாமி அவள்கிட்ட சொன்னார். பின்னால் 2 ரூபா கழித்து நாங்களாம் நானே எங்கள் குரு எல்லாம் உட்காண்ட்ருக்கும்போது உடனே விஜயா சாமி பாட்டு சொன்னார் வாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் முன்னால் வந்துட்டு நானும் அக்காவுமா சேர்ந்து ஒரு சிவன் பாட்டு நாங்கள் பாடினோம். இது வந்து 1976. ஸோ நெக்ஸ்ட்டு 1977 எனக்கு கல்யாணம் வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது நிறைய ஜாதகங்கள்லாம் வந்தது. அதில் ஒரு நாள் சுவாமி வந்து எனக்கு முத்து மாலை கழுத்தில் போட்டார். கழுத்தில் போட்டுட்டு இதுதான் நீக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி சொப்பனத்தில் வந்து சொன்னார். நான் சொன்னேன், சாமி இதுதான் நிற்குன்னு சொல்கிறேன்ல சாமி, நான் போன மாதம் தானே இது மீரா பஜன் டான்ஸ் ஆடினேன். இந்த மாலையை நீங்கள் முதல்ல எனக்கு கொடுத்துருந்தா நான் அந்த டான்ஸில் போட்டு டான்ஸ் ஆடிருப்பேன் இல்லையா, மாலை எவ்வளோ அழகான மாலை சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே சுவாமி சிரிச்சிட்டு இதுதான் நிற்கும் அப்படின்ட்டார். நான் எந்த சொப்பனம் பார்த்தாலும் எது பார்த்தாலும் பாலவிகாஸ் குருகிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அக்கா அதுக்கு இந்த அர்த்தம்டி, இதுக்கு அது அர்த்தம்டின்னு எல்லாம் அதை பற்றி சொல்லுவாள். ஸோ அதே மாதிரி இந்த முத்து பற்றியும் அக்காட்ட நான் சொன்னோடனே அக்கா சொன்னேன், உங்கள் அப்பா உனக்கு மாப்பிள்ளை தேடுறாரு, அந்த மாப்பிள்ளை யார் பேராவது மணிகிணின்னு தான் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்போ வந்துட்டு அக்கா ஆமாக்கா எங்கள் மாமா பிள்ளையோட ஒரு ஜாதகம் வந்ததுக்கா, அவரை வந்து அவர் பேர் வந்து வைத்தியநாதன் பேர், ஆனால் வீட்டில் மணிகண்டன் கூப்பிடுவா அப்படின்னு சொன்னேன். பத்தியா, மணிகண்டன் சுவாமி மணியை கழுத்தில் போட்டார். அதனால் 99% உனக்கு இந்த பையனோட தாண்டி கல்யாணம் ஆகும், யார் மணிகண்டன் சொன்னியே அவனோட தான் கல்யாணம் ஆக போகிறது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ அக்கா தெரியலக்கா, பேச்சு நடந்துட்டுருக்கா, அவள் வீட்டிலலாம் ஒத்துப்பாளோ என்னமோ தெரியாது, ஏன்னா அது எனக்கு சுவாமி எது நினைக்கிறாரோ அதாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அதை பற்றி பேச்சு விட்டா. நிறைய மாப்பிள்ளையெல்லாம் வந்தால் பார்த்தா எதுவும் அமையல. கடைசியில் மணிகண்டனோட தான் என்னோடய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மே மாதம் என்னோடய கல்யாணம். மே மாதம் கல்யாணம்னே எனக்கு ஒரே பயம், ஐயோ இவ்வளோ தள்ளி போகிறோமே. எங்கள் ஆத்துக்காரர் வந்து ஃபாரின் சர்வீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில். அவர் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து அவருக்கு டாக்காவில் போஸ்டிங் கிடச்சிது. அதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னு அவருக்கு மனசில். ஆனால் அவர் வந்து படித்தது இதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் படித்தார். இது டைப் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் எங்கள் அப்பா தான் அவரை படிக்க வச்சார். அவள் வீட்டில் கொஞ்சம் வசதி இல்லாதனால எங்கள் வீட்டில் படிக்க வச்சுட்டு அவர் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி 7th ரேங்க் வந்தார். அவர் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாமில்
அவருக்கு ஜாப் கிடச்சி ஃபஸ்ட்டு போஸ்டிங் டாக்காக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கள் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு 10 நாள் வீட்டில் இருந்துட்டு போனார். அப்போ நான் சுவாமியோட லைனில் ரொம்ப பார்ட்டிசிபேட் ஆகிட்டேன். அதே மாதிரி நாங்கள் சேவாதல் கேம்ப் நடந்தது, அந்த கேம்புக்கு ஒரு வாரத்துக்கு போயிருந்தேன். அந்த சேவாதல் கேம்பில் லாஸ்ட் டே வந்து பப்ளிக் பஜனை வச்சுட்டா பஜனை பாடினோம். விபூதியான விபூதி, அத்தனை படத்துலேயும் விபூதி. சில பேர் வந்துட்டு அது என்ன இந்த விபூதி அழிச்சிட்டு இந்த பாட்டு பாடினா தான் வருமா, சரி நாங்கள் சொல்கிற பாட்டு பாடு வரதா பார்க்கலான்னு அவள் இன்னொரு பாட்டு கொடுத்தா. அந்த பாட்டு ஆரம்பித்தா திருப்பி சுவாமியோட படத்துல எல்லாம் விபூதி. அப்படிலாம் சுவாமி நிறைய மிரக்கல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு கல்யாணத்துக்கு ஓகே ஆயாச்சு. சேம் சிவராத்திரி அன்றைக்கி நான் புட்டப்பருத்தி வந்துட்டு சுவாமிகிட்ட சொல்லணும் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் சுவாமி இப்படி தான் அந்த இதுக்கு வந்துட்டு அவர் நடுவில் பாத்தில் நடந்து வந்துருக்கு. இது வந்து இதில் பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியத்தில், அப்போல்லாம் குல்வந்த் ஹால் கிடையாது. ஸோ பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியத்தில் நடந்து வந்தோம். நாங்கள் அந்த கூட்டத்தில் நடுவில் உட்காண்ட்ருந்தோம். ஆனால் பாத்துக்கு ஒரு 4-5 பேர் தள்ளி உட்காண்ட்ருந்தோம். சுவாமி நடந்து வந்துட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் இப்படி முட்டு வச்சு எழுந்துட்டு சுவாமி அப்படின்னு சுவாமியை திரும்பி பார்த்தேன். சுவாமி నాకు పెళ్ళి சுவாமி அப்படின்னு. మంచిది, ஓ அப்ராட் அப்படின்னார் சுவாமி. சுவாமி அப்ராட் இல்லை சுவாமி, நான் வந்து அர்ஜென்டினா போயிட்டுருக்கேன் சுவாமி அப்படின்னு. சுவாமி திரும்பி பார்த்துட்டு அப்ராட் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் அந்த அக்கா சுவாமிக்கு புரியலக்கா நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அக்கா வந்து பேசாத சைலண்டாரு அப்படின்னு. சுவாமி போயிட்டு திருப்பி வரும்போது அவருக்கு நான் சொன்னது சரியாக புரியல அப்படின்னு சுவாமி வந்துட்டு வேணுன்ட்டு அவரோட இதை பாருங்க வந்துட்டு என் முன்னாலே కొంచెం దూరంలో నిన్నట్టు తిరిగి பார்த்தாரு. స్వామి నాకు పెళ్ళి స్వామి, నేను అర్జెంటీనాలో బోయినస్ ఐర్స్కి వెళుతున్నాను స్వామి அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா பிச்சி பிள்ளா அப்ராட் அப்படின்னார். சொல்லிட்டு சுவாமி திருப்பி அப்ராடுங்கிறாருன்னா நான் ரொம்ப படிச்செல்லாம் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளோ தூரம் தெரியாது. அப்ராடுலாம் என்னன்னு தெரியாது. எஸ்னோ ஆல்ரைட்டு தான் எனக்கு அப்போ தெரியும். ஸோ சுவாமி அந்த வார்த்தை சொன்னேன். சரி அவருக்கு புரியல நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நீங்கள் எப்போ கூடவே இருக்கணும் சுவாமி அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன். அவ்வளோதான். சுவாமி அவர் போயிட்டார். நாங்கள் வெளியில் வந்துட்டு அக்கா எனக்கு நான் அர்ஜென்டினா போகிறேன்னு சொன்னேன். சுவாமிக்கு புரியல. இந்த கல்யாணம்னு சொன்னால் மஞ்சிதின்னு மாத்திரம் சொன்னார். அர்ஜென்டினாவில் புயனஸ் ஐர்ஸ் போகிறேன். அப்புறம் அவர் அப்ராடுங்கிற அப்ராடு அவருக்கு நான் சொன்னது புரியவே இல்லைக்கா அப்படின்னு. பைத்தியம், அப்ராடுனாக்கா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்ராடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவா அப்படின்னு. ஓ அப்படியா, ஐயோ பாவம் சுவாமிக்கு ஒன்றுமே தெரியலன்னு நான் சொல்லிட்டேனே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. சொல்லிட்டு ஆனால் ஒரே உள்ளூர பயம். முதல்ல கல்யாணம் வெளிநாட்டுக்கு நான் சவுத் அமெரிக்கா போகிறேன்னு யாரும் அம்மா அப்பாலாம் யாருமே பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாளே அப்படின்னு சுவாமி 24 மணி நேரம் சுவாமி நீங்கள் தான் கூடவே இருக்கணும், சுவாமி நீங்கள் தான் கூடவே இருக்கணும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி நைட்டு சிவராத்திரிலாம் முடிச்சுக்கிட்டு மட்டும் நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பி திருப்பி வரணும். அந்த பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியத்துலேருந்து சுவாமி பேக் வராரு. நாங்கள் பஸ்ஸில் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல சேரணும்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் அங்கே நின்றுட்டு இருந்தோம். சுவாமி பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியத்து பேக்கில் வராருன்னு சொன்னோடனே நான் அக்கா ஒரே ஒரு தடவை சுவாமி என்னோட தடவை கண்ணார பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா அப்படின்னா சரி போ சீக்கிரம் போயிட்டு வா நாங்கள் இங்கே இருக்கோம் நீ சீக்கிரம் பார்த்துட்டு வானோடனே போயினோடனே சுவாமி வந்தார். வந்தோடனே நான் இந்த கால் இப்படி எட்டி பார்த்துட்டு சுவாமி நீங்கள் கூடவே இருக்கணும் சுவாமி ப்ளீஸ் சுவாமி எனக்கு யாருமே இல்லை சுவாமி நீங்கள் தான் கூட இருக்கணும்னு சுவாமி நேராக வந்தார். வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு சொல்கிறாரு, ఇంటా జంట వెంట వంట ఉంటాను அப்படின்னாரு. சொல்லிவிட்டு பாக చూసుకో அப்படின்னாரு. நல்லா பாரு அப்படி. ஏன்னா நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது அவரை திரும்பி பார்க்குறதுக்கு. பாக చూసుకో அப்படின்னாரு. பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரே அழுகை, என்னமோ அம்மா விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு அழுகை அவரை பார்த்துட்டு வரும்போது. ஸோ அழுததுக்கப்புறம் கையால் ஆசீர்வாதம் பண்ணினார். பண்ணப்பறம் நான் அழுதுண்டேன். நான் அக்கா கிட்டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அகைன் சித்தூருக்கு நாங்கள் திரும்பி வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இது மாதிரிப்பா சுவாமி நல்ல தரிசனம் கொடுத்தாருப்பா, இது மாதிரி இன்ட்டா ஜென்ட்டா வென்ட்டா ஒன்ட்டா உண்டான்னு சொன்னார்ப்பானாக்கா சரி போகிறோம் அப்படின்னு எங்கள் அப்பா அந்த இதில் முடிச்சிட்டார் பேச்சு. நான் இப்போ 77 வந்து அக்டோபரில் நான் எங்கள் ஆத்துக்காரோட ஃபாரினுக்கு போயிட்டேன், அர்ஜென்டினாவுக்கு போயிட்டேன். 78 எனக்கு பையன் பிறந்தான். ஆனால் அங்கே வந்து நாங்கள் டோட்டலி 6 ஃபேமிலி தான் இருந்தோம். எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் நாளே வந்து பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் யாருமே என்னை பார்க்குறதுக்கு வரல. நான் 10 நாள் ஹாஸ்பிட்டலில்
தனியாக தான் இருந்தேன். அப்போ ஒரே அழுக. நீ சொன்ன இல்லையா, இன்டா ஜென்டா வெண்டா ஒன்டா உண்டான்னு சொல்லிட்டு, நீ எங்கே வந்த என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட தினம் சண்டை போடுவேன். நான் இங்கே தனியாக இருக்கேன்ல, என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படி இப்படின்னு. ஆனால் சாயந்தரமானால் டாக்டர்ஸ் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு வாக்கிங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு செஞ்சுட்டு எல்லாம் வருவாள். 15 நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட அப்போல்லாம் பேக்கில் தான் லெட்டர்ஸ் எல்லாம் வரும். ஃபோனு கீனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேக்கில் வந்து எந்த லெட்டரும் ஃபேமிலி லெட்டர்ஸ் போகிறதும் பேக்கில் தான் போகும், வரதும் ஆஃபீஸ் பேக்கில் தான் வரும். ஸோ ஆஃபீஸ் பேக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்தது. பார்சல் வந்தோடனே எங்கள் ஆத்துக்காரர் வந்து, விஜயா உனக்கு பார்சல் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்து அது பிரித்து பார்த்தோம். பிரித்து பார்த்தா நான் கோயம்புத்தூரில் என்எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவளை சொன்னேன் இல்லையா, அவள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பியும் கோயம்புத்தூருக்கு போய் அவள் அங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. அவள் அங்கே தான் இருந்தாள். ஸோ அவள் கோயம்புத்தூரில் யார் வீட்டிலேயோ பஜனையில் வந்து ஒரு 2 கருகுமணி ஒரு சங்கு சுவாமியோட ஃபோட்டோலேருந்து வந்திருக்கு. வந்துட்டு அவளுக்கு சொல்லியிருக்கா, இது வந்து அர்ஜென்டினாவில் வந்து புயனஸ் ஐயர்ஸ்லேருந்து ஒரு சாடி ஓட்டியிருக்கா, அந்த அம்மாவுக்கு இது போகணும், இந்த இதை அனுப்பணும்னு சொல்லி அவளுக்கு மெசேஜ் சுவாமி சொல்லியிருக்காரு. அவள் ஒரு பஜனையிலையும் அனௌன்ஸ் பண்ணி, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவா இது மாதிரி அர்ஜென்டினாவில் இருக்காளா, அவளுக்காக வேண்டி சுவாமி ஏதோ பிரசாதம் கொடுத்துருக்காரு, அதை அனுப்பணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் பஜனைக்கு போனப்போ கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் எங்கள் பொண்ணு இருக்காங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இது சுவாமி வந்து அந்த குழந்தைக்கு அனுப்ப சொல்லி இந்த 2 கருகுமணியும் ஒரு சங்கம் கொடுத்துருக்காரு, இதை நீங்கள் அனுப்பிச்சிருங்க அவளுக்கு அப்படின்னு கொடுத்துட்டான். அது கிருஷ்ணமூர்த்தி அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, அது சின்ன பார்சல் மாதிரி பண்ணி அதில் எனக்கு பார்சல் அனுப்பிச்சு வந்து சேர்ந்தது. எங்கள் அப்பா எங்கள் ஆத்துக்காரர் கொண்டு கொடுத்தோடனே அதை பார்த்து பெருசாக அழுதேன். ஆமாம், நான் நேற்று 2 நாள் முன்னால் தான் திட்டினேன், நீ என் கூட இல்லை, நீ என்னை பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டே பார்க்குறதுக்கு அப்படின்னு. எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு பூஸ்டர் டோஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நான் சரியாயிட்டேன், சுவாமி கூட தான் இருக்காருன்னு எனக்கு இன்னும் ஒரு இது நடந்தது. நான் சுவாமியை போய் பார்த்தப்போ அங்கே அந்த புட்டபர்த்தியில் மணலில் வந்து ஒரு கம்பில் சில சேயிங்ஸ் எல்லாம் அட்டையில் எழுதி ஒட்டியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன், லவ் ஆல் சர்வ் ஆல், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2வது வந்து ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர். 3வது சுவாமியோட என்ன படித்தேன்னா, டியூட்டி இஸ் காட், காட் இஸ் டியூட்டி, யூ நோ இட், யூ டூ இட். இந்த 3 இது தான் எம்ப்ளம் தான் நான் சுவாமியோட இதில் பார்த்துட்டு இது வரைக்கும் நான் இன்றைக்கி சுவாமியோட சரணத்தில் 51 வருஷமாக நான் சுவாமியோட இதில் இருக்கேன். இந்த 3 இதை வச்சுட்டே நான் லைஃப்பில் ஃபுல்லாக நான் வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எனக்கு நான் வந்து சுவாமியை 22 வயசில் தான் எனக்கு சுவாமி பற்றியே தெரிஞ்சது. ஆனால் தேங்க்ஸ் டு சுவாமி, நான் என் குழந்தையில ஸ்டார்டிங்லேருந்தே பால விகாஸுக்கு நான் போட்டுட்டேன். என் குழந்தைகள் 2 குழந்தைகளும் பால விகாஸில் படித்து சுவாமியோட இந்த வேதமெல்லாம் இந்த மந்திர புஷ்பமெல்லாம் 2 3 4 5 வயசுலேருந்தே சொல்லி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் சுவாமி லைனில் வந்துட்டோம். இன்னொரு தேங்க் காடு, என்னோடய பேத்தியும் இப்போ நான் 5 வயசுலேருந்து நல்ல குழந்தையா கிளாஸில் நல்ல பஜனையெல்லாம் கற்றுண்டு நல்லா ரெஸ்பெக்டாக இதாக வந்துட்டுருக்கேன். அதை நான் ரொம்ப ஹாப்பி. நான் தேங்க்ஸ் டு அந்த குருவுக்கும் நான் ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இது தவிர வந்து நான் வந்து டெல்லியில் பால விகாஸ் எல்லாம் எடுக்கிறேன். அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வீக்லி ட்வைஸ் போய் நான் பால விகாஸ் கிளாஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் சண்டே மங்கோல்புரிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸ்லம் ஏரியாவில், அங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹாலில் கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் வரைக்கும் நான் பால விகாஸ் கிளாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி சுவாமியோட ஃபங்க்ஷன்ஸு பெரிய பெரிய கமானி ஆடிட்டோரியம், ஃபிக்கி ஆடிட்டோரியம்லலாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்ததுன்னா எங்கள் சமிதிக்குன்னு ஏதாவது ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்தா குழந்தைகளுக்கெல்லாம் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நான் தான் எடுத்து சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய இது என்னடானா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு தடவை போய் இந்த பால விகாஸ் கிளாஸில் போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்து அந்த பால விகாஸில் உட்காந்து நீங்கள் கண்ணு மூடின்னு அவா சொன்னால் இவா சொன்னான்னு போகவே வேண்டாம், நீங்களாக ப்ராக்டிக்கலாக போங்க. 1 மந்த்து நீங்கள் போங்க, கண்டினியூவாக போய் அங்கே இருந்து அங்கே என்ன சொல்லித்தரா, நல்ல குட் திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஹியூமன் வேல்யூஸ் எல்லாம் சொல்லித்தரா, அது எல்லாத்தையும் கற்றுண்டு நாட் ஓன்லி யுவர் சைல்டு, யுவர் கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன்
அப்புறம் அக்கம் பக்கத்தில் குழந்தைங்களும் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த பால விகாஸ்க்கு குழந்தைகளை அனுப்புறதுக்கு தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் கட்டாயம் அனுப்புங்க. இன் ஃப்யூச்சர் இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கிறது, ஊர் உலகமெல்லாம் எப்படி போகிறதுன்னு. ஆனால் அந்த மாதிரி நம்ம குழந்தைல போகக்கூடாது. நம்ம குழந்தைல வந்து வெரி குட் சைல்டாக நம்ம குழந்தைங்கள எக்ஸாம்பிளாக நம்ம குழந்தைங்கள காமிச்சு அந்த குழந்தைங்களும் பால விகாஸ்கெல்லாம் அனுப்பிச்சு இன் ஃப்யூச்சர் நம்ம நாட்டினுடைய ஃப்யூச்சர் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் தான் தன்னோட குழந்தைங்கள அனுப்பிச்சு அந்த குழந்தைங்களோட எல்லாரையும் நல்லதெல்லாம் பார்க்க வச்சு 4 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சுவாமியோட இதை ஸ்ப்ரெட் பண்ணி சுவாமியை சொல்லியிருக்காரு, நீங்கள் என் பேர் தான் எடுக்கணும், என்னை பற்றி தான் இது பண்ணான்னு சுவாமி என்றைக்குமே சொல்ல. நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ ஒரு காடை பிடிச்சிக்கோங்க, அவரோட நல்ல சேயிங்ஸ் எடுத்துட்டு அந்த லைனில் போய் டியூட்டி சொல்லணும், டியூட்டி சர்வீஸ் பண்ணுங்க, நிறைய சர்வீஸ் பண்ணுங்க. நான் டெல்லியில் பெரிய ஒரு 1000 பேருக்கு போய் செய்யணும் போனோன்னா என்னால் முடியாது ஒத்தையில். நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அக்கம் பக்கத்தில் ரொம்ப வயசானவா இருக்காளா, அவளுக்கு யாருமே இல்லையா செய்கிறதுக்கு, ஸோ அவளுக்கு போய் நான் ரொட்டி பண்ணி கொடுத்து அவளுக்கு டீ போட்டு கொடுத்து கார்த்தால் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு மேற்கொண்டு தான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கீதி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து டெய்லி ஒரு ட்ரிப் நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்காங்க அவங்க எல்லோரும், சாப்பிட்டாச்சா, வச்சாங்களா, போனீங்களா எல்லாம் கேட்பேன். ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ என்னை பார்த்துட்டு. எல்லாருமே சொல்லுவாள். அதே மாதிரி எங்கள் காலனியில் யாராவது டெத்து ஆகிடுதுனாக்க அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாதா, அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்கோ, அந்த நேரத்துக்கு அவள் வீட்டுக்கு ஒரு டீ தண்ணு போட்டு கொடுக்குற சக்தி கட்டாயம் எனக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. நான் காலனியில் யாருக்கு என்ன ஆனாலும் ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு டீ போட்டு தர்மாஸில் விட்டு அக்கம் பக்கத்தில் எல்லார்ட்டையும் தர்மாஸ் வாங்கி எல்லோரும் ரொப்பி அவளுக்கு கொடுத்து அனுப்புவேன். கொடுத்து அனுப்பிச்சிட்டு எந்த ஹெல்ப் வேணாலும், ஒரு சாப்பாடு பண்ணணுமா, ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணுமா, குழந்தைங்களுக்கு ரொட்டி பண்ணி தரணுமா, அந்த நேரத்தில் நான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன், சுவாமியோட சர்வீஸ் இருக்கேன். சுவாமி கடைசி மூச்சு வரைக்கும் அவர் என்னை அவரோட கால் அடியில் வச்சுட்டு என்னோடய சர்வீஸுக்கு அவர் ஏற்றுக்கணும். அதுதான் என்னோடய கடைசி இது பிரார்த்தனை என்னோடய சுவாமிகிட்ட. அதே மாதிரி என்றைக்கும் நான் இதே மாதிரி நல்ல ஸ்திரீயாக இருந்துட்டு எல்லாருக்கும் நல்லதே செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் நான் சுவாமிகிட்ட போய் சேரணும்னு என்னோடய ரிக்வெஸ்ட்டு.